முடிச்சிடலாம். அப்பதான் பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். காலைல கல்யாணம்ல முகூர்த்தம் இருக்குல்ல, சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவோம். சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா, ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பாருங்கம்மா. லட்சுமி பார்த்துன்னு தான் இருக்கோம். இதோ நான் கேரட் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி இருக்கேன். அங்க ஒரு ஆள் சமைச்சிருங்க, வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? சரி ராணி அக்கா. ஆமா, எல்லாம் நல்லா கிண்டுறது கட் பண்றது இந்த மாதிரி ஈஸியான வேலையா எடுத்துக்கோங்க. எனக்கு மட்டும் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல ஆட்டுற வேலையா நல்லா விடுறீங்க. சரியானவங்களுங்க நீங்களாம். அடே சின்ன பொண்ணு, வேணா வந்து நீயும் கிண்டி வாடி. இங்க அடுப்புல வெந்து சாவறது நான் தான். இங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? நீ வெறும் ஒரே இடத்துல உட்காந்துன்னு சும்மா அதை ஆட்டின்னு இருந்துட்டு இல்லாத பேச்சு பேசுற நீ. இங்க வந்து நின்னதை கிண்டி பாருக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அடிக்கிற அனல்ல நைட்டுன்னா அதுவும் குளிர் டைம், நைட்டு குளிரதான் செய்யும். அடிக்கிற அண்ணல்ல உனக்கு நல்ல குளு குளுன்னு இருக்கும். எனக்கு அப்படியா? இங்க பேரு என் பிஞ்சு கை எப்படி நஞ்சு போயிடுச்சு பாத்தியா? பிஞ்சு கையா? நல்லா எருவ மாடு கை மாதிரி வச்சுன்னு பிஞ்சு கையா? பிஞ்சு கை வேலையை பாருடி ஒழுங்கா. இவளுங்க ஒருத்தீங்க எப்பயும் தொண்ணு பேசி சண்டை மாஞ்சினே கிடப்பாளுங்க. ஒரு வேலை உருப்படியா சேர்த்து இல்ல. வேலையை பாருங்கடி டக்குன்னு, டைம் ஆகுது வேற. ஐயா கூட்டு பொரியல் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் எடுத்து தரேன், அங்க கொண்டு போய் வச்சிருங்க ஐயா. அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், நம்ம பண்ணிடலாம். சரிம்மா. உள்ளேயும் எல்லாரும் க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. அந்த உடஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் வேற வேற பொருள் வச்சுன்னு இருக்காங்க. நீங்கள் சமையல் செஞ்சதும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் உள்ளே வச்சிடுறேம்மா. சரிங்க ஐயா. நாங்கள் ஏதோ வேலைங்கள ஒரு ஒரு ஆளும் வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். என்ன லட்சுமி, சமையல் எல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? சீக்கிரம் டைம் ஆகுதுல்ல. அத பாதி வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த பாயசம் செய்யணும், அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அது மட்டும் செஞ்சுட்டா முடிஞ்சது வேலை. சரி சரி. அம்மா இந்த சின்ன பொண்ணு என்ன ஹெல்ப் பண்றாளா இல்லையா? வெறும் ஒரு வரல அப்பல இருந்து ஆட்டினே கிடக்குறா. உங்க மாமியார் கிழவிக்கு கொழுப்பை பாத்தியா? இம்மா தூரம் உட்காந்து இதை ஆட்டி நிற்கிறேன், கை வலிக்க வலிக்க. வேலை செஞ்சாலா இல்லையான்னு கேட்குது பாரு. ஏன் அலமேலத்த நான் செய்யலன்னா என்ன வந்து நீ வந்து ஆட்டி செய்ய போறியா என்ன? வாய் கொழுப்படி உனக்கெல்லாம். அந்த வாய் இல்லைன்னா நாய் சிக்கின்னு போயிடும். வேலையை பாருடி. ஆமா ஆமா, வாய் இல்லைன்னா இந்த நாட்டுல எல்லாம் பொழைக்க முடியாதுப்பா. ஆமா, உன் கூட்டத்துல ஒரு ஆள் மிஸ் ஆறாளே, எங்க உமா? காலை காணும். உமா அனு நிலா 3 பேரும் கிளீன் பண்ற வேலை பார்த்துன்னு இருக்காங்க. உள்ள எல்லாம் நொறுக்கி போட்டு வச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் இந்த பெயிண்ட் எல்லாம் சுரண்டிட்டு கிளீனா தொடச்சுன்னு இருக்காளுங்க. ஓ அப்படியா? சரி சரிம்மா. ஆமா, எங்களை வந்து இவ்வளவு தூரம் சூப்பர்வைசர் வேலை பாக்குறியே, நீ என்ன வேலை பார்த்த சொல்லு? நீ வாயாடி, வாய மூடி. அவங்க இந்த வயசான காலத்துல என்னடி வேலை செய்வாங்க? வாய மூடி, நான் ஆட்டுற வேலை பாருடி. ஆ நான் சொன்னா மட்டும் எல்லாம் என்ன குறை சொல்வீங்கப்பா. சரி லட்சுமி ராணி, வேலை முடிச்சுட்டு வாங்க, நான் உள்ள வேற ஏதாவது வேலை இருக்கான்னு போய் பாக்குறேன். சரிங்க, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேலை எதுவும் பார்க்க வேண்டாம், அவங்க இருப்பாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்பு முடியாத நீங்க எதுக்கு தேவையில்லாம இழுத்து வேலை போட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க? நீங்க போய் உட்காருங்க. பாவம் லட்சுமி, ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இருக்கு பாவம் அவளுக்கு. இப்பதான் அண்ணன் பிரச்சனை தீர்ந்துச்சு, அதுக்குள்ளே இந்த மண்டபத்தை காலி பண்ண சொல்லி ஏதோ ஒரு மிரட்டல் வந்து இப்படி பண்ணி வச்சுக்கிறானுங்க. சே பாவம் இவ. இந்த குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு என்னென்ன பாடுபட போறாளோ. இவனுங்க யாரு இப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. பண்ணவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. ராகவன், சமையல் மாஸ்டர் ஓடி போனாலும் அந்த லட்சுமிக்கு திமிர் அடங்கல பத்தியா? அவளும் கூட்டாளிகளும் சேர்ந்து சமைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அவளுக்கு தெரியாது இது வெறும் ட்ரைலர் தான்ட்டு. அந்த லட்சுமி இப்போ அவ தோழிகளோட சேர்ந்து அடுப்புல நெருப்பு மூட்டலான்னு பிளான் பண்ணுவா. ஆனா அந்த அடுப்புல எரிய பொறுத்து விறகு இல்ல. அவளோட கௌரவம் மெயின் பிக்சரே இனிமேதான் ராகவன். உலகத்துல ஒருத்தரை வீழ்த்தணும்னா அவங்க உடம்ப காயப்படுத்த கூடாது. அவன் மேல ஜனங்க வச்சிருக்க அந்த மரியாதை, அந்த நம்பிக்கை தான் சிதைக்கணும் ராகவன். அந்த நம்பிக்கை, அந்த மரியாதை சிதைக்கிறதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே. சமையல் நின்னா அவங்க கஷ்டப்படுவாங்க.
ஆனா ஊர் ஜனங்க அவங்களுக்கு உதவி பண்ண வந்துடுவாங்க. ஊர் ஜனங்களை வச்சு நாம எப்படி லக்ஷ்மி அசிங்கப்படுத்த முடியும்? கௌரவத்தை எப்படி கெடுக்க முடியும் மேடம்? அங்கதான் நீ தப்பு பண்ற ராகவன். ஜனங்க உதவி பண்ண வருவாங்க, ஆனா பயம் வந்தா ஒதுக்கிடுவாங்க. அந்த பயத்தை இப்போ நான் விதைக்க போறேன் ராகவன். இப்பவே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணு, வேற ஒருத்த மாதிரி பேசு. அந்த லக்ஷ்மி மண்டபம் வாஸ்துபடி கட்டல, அந்த இடத்துல ஒரு காலத்துல சுடுகாடு இருந்ததுன்னு சொல்லு. அங்க கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஆயுசு குறையும்னு சொல்லு, குடும்பம் பிரிஞ்சிடும்னு சொல்லு. வதந்திய நல்லா பரப்பு, என்ன சொல்லணுமோ தப்பா சொல்லு, அப்ப தானா நிக்கும், நீயே பாரு. மேடம், இது ரொம்ப விபரீதமாச்சே. ஒரு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களே, இது தெரிஞ்சா அந்த ஊர் மக்களே கொதிச்சு போயிடும் மேடம். கொதிக்கிட்டு ராகவன், அந்த நெருப்பை நான் குளிர் காய போறேன். ஒரு மனுஷனுக்கு தன் உயிரை விட தன் சந்ததியோட நிம்மதி தான் முக்கியம். கல்யாணம் பண்ண போற பையனோட அம்மாவுக்கு இந்த தகவல் போச்சுன்னா போதும், அவளே அந்த மண்டப வாசல்ல நின்று கல்யாணத்தை நிறுத்துவா. சமையல் இல்லைங்கிற ஒரு சிக்கல் தான், ஆனா வாஸ்து சரியில்லைன்றது ஒரு தீட்டு. அந்த தீட்டு அந்த லட்சுமி மண்டபத்து மேல விழுந்தா இனிமே எந்த காலத்திலயும் அந்த பக்கம் ஒரு ஈ காக்கா கூட தலை வச்சு படுக்காது. லட்சுமி மண்டபம் பேர்ல மட்டும்தான் லட்சுமி இருக்கும், ஆனா அங்க இனி மூதேவி தான் குடியிருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் அருவாமனை வச்சுட்டு சமைக்கலான்னு கனவு காணுவாங்க. ஆனா அந்த சமைச்ச சாப்பாடு போட அங்க பந்தியில ஒன்றும் இருக்காது. அந்த மண்டபத்துல மங்களவாதியம் கேட்க வேண்டிய நேரத்துல லக்ஷ்மியோட ஒப்பாரி தான் கேட்கணும் ராகவன். அவளோட ஒவ்வொரு அழுகையும் என் காத்துக்கு சங்கீதமா கேட்கணும். இப்பயே வேலையை ஆரம்பி. அந்த மணமகன் வீட்டுல போன் போட்டு குண்டு வெடிக்கணும், புரிஞ்சுதா? ரிங் போகுது மேடம். ஓகே. ஹலோ, காமாட்சி அம்மா தானே? ஆமா, நீங்க யாரு? நீங்க அவசரப்பட்டு அந்த லக்ஷ்மி மண்டபத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிருக்கீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யாருங்க அது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறது? ஆமாம், நான் தான் காமாட்சி. என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாண வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. என் பேர் முக்கியம் இல்லைங்க, ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம்தான் முக்கியம். அது உங்கள் ஆயுசுக்கும் உங்கள் நிம்மதிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்க. நான் உங்கள் குடும்பத்தோட ஒரு நலன் விரும்பின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிறதே ஒரே பையன், நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கான். அவனுக்கு போய் இந்த லக்ஷ்மி மண்டபத்தில் கல்யாணத்தை வைப்பீங்க? அந்த மண்டபத்தோட பின்னணி என்ன ஏதுன்னா உங்களுக்கு தெரியாதா? இப்படி என்ன ஏதுன்னு தெரியாமலே அந்த கல்யாணத்தில் போய் அந்த மண்டபத்தில் போய் கல்யாணம் வச்சுக்கீங்க நீங்க. மண்டபத்துக்கு என்ன, நல்ல பெரிய இடமா வசதியாக தானே இருக்கு. என்ன விபரீதம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இங்க பாருங்கம்மா, வசதியை மட்டும் பார்த்தா போதுமா? வாஸ்துன்னு ஒன்று இருக்கு. அந்த லக்ஷ்மி மண்டபம் இருக்கிற இடம் இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லை, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அந்த காலத்துல இருந்து அது ஒரு சுடுகாடாக தான் இருந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அங்க எத்தனையோ மரணம் அடைஞ்சவங்களுக்கு ஆத்மா இன்னும் சுத்திட்டு தான் இருக்கான். இந்த ஊருக்கு பெரியவங்க எல்லாம் நல்லா தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க விசாரிக்கலையாம்மா இதெல்லாம்? லக்ஷ்மியோட மாமா அந்த காசுக்காக இந்த இடத்த அடிமாட்டு விலைக்கு வாங்கி பரிகாரம் கூட பண்ணாம அப்படியே மண்டபத்தை கட்டினான். தெரியுமா உங்களுக்கு? என்னது சுடுகாடா? நான் அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையேப்பா. ஆமாம்மா, அந்த கல்யாண மண்டபம் இதுக்கு முன்னாடி சுடுகாடா தான் இருந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்தவங்க பாதி பேர் இப்போ டிவோர்ஸ்ல நிக்கிறாங்க. இன்னும் பாதி பொண்ணுங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இப்போ நாங்க என்ன பண்றது? என் ஒரே பையனோட வாழ்க்கை போச்சா? ஐயோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேம்மா. இதுக்கப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான். அதை நிறுத்துறதும் அதே மண்டபத்துல நடத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் போனை வைக்கிறேன். சபாஷ் ராகவன், சபாஷ், நல்லா சொல்லியிருக்க. இனி இந்த மண்டபத்துல எப்படி அந்த கல்யாணம் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.